ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு gift கொடுக்க பிடிக்குமா இல்லை வாங்க பிடிக்குமா? யாராவது நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வாங்குறதுல கிடையாது, அப்படி தானே? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் எந்த மாதிரியான கிஃப்ட் கொடுப்பீங்க? இந்த நிகழ்ச்சியில் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? என்ன நிஷா, ஏதோ பலமா யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. வா தமயந்தி வா, நீ வர்றத நான் கவனிக்கவே இல்லை. வா உட்காரு. உனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் கூட ஆகல. என்ன புது பொண்ணு, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் தமயந்தி. என்ன பலத்த யோசனை? அடுத்த வாரம் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது. என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஐடியா கூட? பெண்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும்னா ஏகப்பட்டது இருக்கு. வளையல், கம்மல், செயின், இப்படி ஏதாவது வாங்கலாம். ஹேண்ட்பேக், சாரீ, டிசைனர் ப்ளவுஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஆண்களுக்குனா சாய்ஸ் ரொம்ப குறைஞ்சிருது. பேசாம வேலட் வாங்கி கூட. போன வாரம் தான் புதுசா ஒரு வேலட் வாங்கினாரு. அப்போ வாட்ச் வாங்கி கூட. எங்க கல்யாணத்துக்கு இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாட்ச் இவருக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அது அப்படியே புத்தம் புதுசா இருக்குது. இவர் வாட்சே போட மாட்டாரு. அப்போ டைம் எப்படி பார்ப்பாரு? மொபைல்லே பார்த்துக்குவாரு. அப்போ மொபைல் ஒன்று வாங்கி கொடு. அதான் இருக்குதே. பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு, இப்படி ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கூட. இது சாதாரணமாக எல்லாரும் வாங்கி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது இல்லையா? நான் ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பெரிய கார் வாங்கி கொடு. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ நிஷா, நான் என்ன சொன்னாலும் வேண்டாங்கிற. அதுக்கு ஒரு நல்ல காரணமும் சொல்கிற. அப்போ நான் என்னத்தை சொல்ல? நல்லா யோசிச்சு இன்னும் ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அவருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்னது அது? பணம். ஒரு கவருக்குள்ள உனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தை வச்சு கொடுத்துரு. என்ன தமயந்தி நீயும் ஐடியாவும்? பிறகு என்ன? நான் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. உனக்கு பிடிக்கிற மாதிரியா, அவருக்கு பிடிக்கிறது மாதிரியா? 2 பேருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லு. நீ கடைக்கு போ. போய் பார்த்தா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த கடைக்கு போக? கிஃப்ட் விற்கிற கடைக்கு போ. அங்கே நிறையா இருக்கும். அங்கே போனால் உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக கிடைக்கும். சரி தமயந்தி, நீயும் வாயேன், இப்பவே போகலாம். சரி போகலாம். தமயந்தி அங்கே பாரேன், அந்த பெரியவர் தன்னுடைய பேரனுக்கு அவ்வளோ ஆசையாக அந்த கார் வாங்கி கொடுக்குறாரு. அந்த சின்ன பையனும் எவ்வளவு சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான். 2 பேர் கண்களையும் எவ்வளவு அன்பு, சந்தோஷம். ஆமாம், அவங்க 2 பேரையும் பார்க்குற நமக்கே எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது தமயந்தி? பரிசு கொடுக்கறதும் சந்தோஷம், வாங்குறதும் சந்தோஷம்னு புரியுது. எனக்கு வேற மாதிரி தோணுது தமயந்தி. என்ன தோணுது? சந்தோஷம் பரிசுல இல்லை, அதை கொடுக்குறவங்க கிட்டேயும் வாங்குறவங்க கிட்டேயும் தான் இருக்குது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க காட்டுற அன்புல இருக்குது. கரெக்டுப்பா. சரி, நீ என்ன வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டியா? ஆமாம், நான் என் ஹஸ்பண்ட் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு இணையாக ஒரு பரிசே கிடையாது. அதனால் என்னையே அவருக்கு பரிசாக கொடுப்பேன். அப்போ நீ ஒன்றும் வாங்க போகிறதில்ல. அது எப்படி ஒன்றும் வாங்காமல் இருப்பேன்? இங்கே பாரு, இந்த க்ரீட்டிங் கார்டு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது. இந்த க்ரீட்டிங் கார்டை நான் வாங்கிக்கிறேன். இந்த டாஸ்லிங் பென்னும் கொடுங்க. என்ன எழுதுற நிஷா? பாரு, நீயே பாரு. தந்தேன் என்னை உனக்கு பரிசாக, ஏற்றுக்கொள் என்னை நிறை குறைகளோடு, என் இதயத்தை மெல்ல திறந்து பார், அதில் இருப்பது நீயும் உன் மீது நான் கொண்ட அன்பு மட்டுமே. வாவ், பியூட்டிஃபுல். நிஷா, ரொம்ப அழகாக கவிதை எழுதியிருக்க. எனக்கு கவிதைலாம் எழுத தெரியாது தமயந்தி. என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு இருக்கிற அன்பை நினச்சி பார்த்தேன். கவிதை ஊற்றா பெருக்கெடுத்து வருது. நிஷா, எனக்கு உன்னைய பார்க்க பெருமையாக இருக்குது. உன் அன்பை இந்த பரிசு மூலமாக எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்க. இதை விட சிறந்த பரிசை நீ அவருக்கு கொடுக்கவே முடியாது போ. உண்மைக்குமே நல்லா இருக்குதா? நிச்சயமா. பொருள்னு பார்க்குறப்ப வெறும் க்ரீட்டிங் கார்டுனா தோணும்ப்பா. ஆனால் அதில் நீ உன்னைய எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்க. அது போதும், உன் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த சமயத்தில் எனக்கு ஒன்று தோணுது. என்ன தமயந்தி? நம்முடைய ஆண்டவரும் நம்மக்கிட்ட பரிசோ பொருளோ எதிர்பார்க்கல நிஷா. காணிக்கைகளை கூட எதிர்பார்க்கல, ஏன் நேர்ச்சைகளை கூட எதிர்பார்க்கல. நாம் நம்மளை அவர்கிட்ட கொடுக்கணும். அதைத்தான் அவர் விரும்புகிறார் இல்லையா? ஆமாம், கரெக்டாக சொன்ன. நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்காரு. அது மட்டும் இல்லை, நாம் அவரை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நாம் நேசிக்கணும்னு விரும்புகிறாரு இல்லையா? ஆமா நிஷா,
உன் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பரிசு வாங்குறது மூலமா இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் இந்த சூழ்நிலை மூலமா நமக்கு இந்த கருத்தை ஞாபகமுற்றாரு. இனிமேல நாமும் மற்றவங்க மேல அதிகமா அன்பு செலுத்தணும். ஆமா தமயந்தி. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? பரிசு. இப்போது கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய அக்கேஷன்ஸ் நமக்கு இருக்குது இல்லையா? வேலண்டைன்ஸ் டேங்கிறாங்க, விமென்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படி இந்த லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போகுது. எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறோம். சில கிஃப்ட்ஸு நம்ம சந்தோஷமாக கொடுக்குறோம், சில கிஃப்ட்ஸு கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எப்படிப்பட்ட கிஃப்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் வினிதா சைமன் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் வினிதா சைமன். வணக்கம் அக்கா. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சிக்கு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? பரிசு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரிசு இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தானா அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவங்களோட ஃபேஸில் ஒரு மகிழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஆமாம், ஒரு சின்ன கிஃப்டாக கூட எவ்வளோ தான் வயசாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இந்த கிஃப்ட்டை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். கண்டிஷ்னல் கிஃப்டாக கொடுக்கலாம், அன்கண்டிஷ்னல். ஸோ கண்டிஷ்னல் அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்து கொடுக்குற கிஃப்ட்டு. அப்படி வந்து என்னதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம திருமணத்திற்கு போகும்போது, பர்த்டேஸ்க்கோ ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம வந்து ஒரு கிஃப்டை கொண்டு போய் கொடுப்போம். அந்த கிஃப்ட்டு என்ன எதிர்பார்ப்போடு கொடுப்போம்னா, நம்ம கொடுத்த கிஃப்ட்டு நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு, நம்மளோட திருமணத்துக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் அது கொடுக்கறது. இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதே அமௌண்ட்டுக்கு, அதே இதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கோயில்களில், சர்ச்சில் வந்து gift கொடுப்பாங்க. அவங்களோட இதை கிஃப்டை கொடுத்துட்டு அதில் வந்து அவங்களோட பேரை வந்து பெருசாக எழுதி வச்சுருவாங்க. அதை வந்து அவங்களோட புகழுக்காக அதை பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து எல்லா சமுதாயத்தினருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, gift கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறத ஒரு ஃபோட்டோ, வீடியோ எடுத்து, செல்ஃபி எடுத்து அவங்களோட ஸ்டேட்டஸில் போட்டு அதை அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இது வந்து கண்டிஷனாக, இது வந்து நமக்கு கிடைச்சிரு, இது வந்து நம்மளோட பேரு புகழுக்காக இல்லை திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எதிர்பார்த்து கொடுக்குற கிஃப்ட்டு. இன்னொன்று அன்கண்டிஷ்னலாக நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் அன்பு. அதில் ரொம்ப முதன்மையான அன்பு வந்து தாயோட அன்பு. அதுதான் பெருசாக நம்ம இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வந்து அவங்க திரும்ப அதை எதிர்பார்க்குறதே இல்லை. அது கிடைக்காம போகும், ஆனால் அவங்களோட தியாகம் அதில் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த தாயோட அன்பை குறித்து வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது ஒரு தாய் வந்து கண் தெரியாத ஒரு தாய் இருப்பாங்க. ஸோ அந்த கண் தெரியாத தாய்க்கு வந்து ஒரு மகன். அந்த மகன் வந்து எப்போவுமே தன்னோட தாயை கூட்டிகிட்டு போகணும், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னா அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும். எதுக்கு நம்ம இப்படி கண் தெரியாத ஒரு தாய் எப்போவுமே நம்ம கூப்பிட்டு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அவன் வளர்ந்து பெரியவன் ஆறான். அப்போவும் அவனுக்கு ஒரு எரிச்சலும், அது ஏன் நம்ம அம்மா அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது அவன் வந்து ஒரு நாள் அவனுக்கு அது தெரிய வரும். இவன் சிறு பையனாக இருக்கும்போது இவனுக்கு வந்து கண்ணில் உள்ள ஒரு பிரச்சனையினால இவனுக்கு கண்ணு தெரியாமல் போகும். அப்போ இந்த தாய் வந்து தன்னோட கண்ணையே தன் மகனுக்கு தியாகமாக அதை கொடுத்துருவா. ஒரு பெரிய பரிசு அதை கொடுத்துருவா. அப்போ அந்த மகனுக்கு அது தெரிஞ்ச உடனே, அப்போ இவ்வளோ நாளும் அம்மாவோட கண் வழியாக தான் நான் இந்த உலகத்தையே பார்த்தேன் அப்படிங்கும்போது அவனுக்கு அப்போ தான் அந்த உண்மையான அன்பு, உண்மையான அந்த பரிசோட மதிப்பு அவனுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒரு அன்கண்டிஷனல் பரிசு இல்லையா, கிஃப்ட். எதையுமே எதிர்பார்க்காம, என்ன பையன் எரிச்சல் பட்டது கூட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கூட அவ சொல்லலை இல்லையா.
இப்போ வந்து அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஆஃப் த மேஜை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து ஒரு பழைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து கிறிஸ்மஸ் டைமில் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல gift கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்கள்ட்ட அவ்வளோ பண வசதி இல்லை. அப்போ அந்த ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப அழகான ஒரு நீள முடி, அந்த பியூட்டிஃபுல் ஹேர் இருக்கும். அதை வந்து எப்படி அதை வந்து இவ என்ன பண்ணுவா, எதுவுமே பணம் இல்லாததுனால அது பக்கத்தில் ஒரு கடையில் ஒரு பார்லரில் போய் அவளோட ஹேரை வந்து கட் பண்ணி அதை விற்று இந்த கணவனுக்கு ஒரு அழகான பரிசு வாங்குவான். அந்த பரிசு என்ன அப்படின்னா, அவனோட ஒரு பாக்கெட் வாட்ச் வச்சுருப்பான். அந்த வாட்சுக்கு வந்து சரியான ஸ்ட்ராப் இருக்காது. ஸோ இவளோட ஹேரை கொடுத்ததுனால அதில் ஒரு பெரிய ஒரு மணி கிடைக்கும். அதை வச்சு இவன் வந்து பிளாட்டினமில் ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராப் வாங்கி தன்னோட கணவனுக்கு கொண்டு வருவாள். ஸோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து இந்த கணவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி அவனுக்கு பணம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுவான், அவன் அந்த வாட்சை விற்று தன்னுடைய மனைவிக்கு வந்து 2 அழகான கிளிப்ஸ் தலையில் மாற்ற ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட்டு, ஒரு கிளிப்பை வாங்கிட்டு வந்து கொடுப்பான், வாங்கிட்டு வச்சுருப்பான். ஸோ அப்போ வந்து இங்கே வீட்டில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கணவனுக்கு தெரியும் தன்னோட மனைவிக்கு இந்த கிளிப்பை வைக்கிறதுக்கு முடி இல்லை, ஒய்ஃபுக்கு வந்து தன் கணவனுக்கு அந்த ஸ்ட்ராப்பை மாட்டுறதுக்கு வாட்ச் இல்லை அப்படின்னு. இது வந்து இந்த கிஃப்ட் வந்து 2 பேருக்கும் யூஸ் இல்லை. ஆனால் அதில் வந்து அவங்களோட அன்பு வந்து ரொம்ப மேலானது, ரொம்ப அவங்களோட அன்பு வெளிப்படுது. ஸோ எதுவுமே இல்லைன்னா கூட அவங்களோட அன்பு வந்து இதில் வெளிப்படுது. இப்போ இது யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் அப்படிங்கிற பேச்சே இல்லை. ஏன்னா நம்ம எப்படி கொடுக்குறோம், எந்த மனசில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி பைபிள்லேயும் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு காணிக்கை பெட்டி மேலே முன்னாடி இருக்கும்போது அதில் நிறைய பேர் வந்து காணிக்கைகளை போடுறாங்க. அப்போது ஒரு ஏழை விதவை வந்து 2 காசை கொண்டு காணிக்கையாக போடுறா. அப்போது வந்து இயேசு வந்து சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு, இப்போ நிறைய பேர் காணிக்கை போட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த விதவை போட்ட இந்த 2 காசு தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து கொடுத்தாங்க, இந்த ஏழை விதவைக்கு இந்த 2 காசு தான் இருந்துச்சு, அதையே வந்து என்ன செஞ்சிட்டா, கொடுத்துட்டா. ஸோ இதுதான் பெரியது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வார். பரிசு அப்படிங்கிறப்ப பொருட்களை பற்றியே நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். வெறும் பொருட்களை கொடுக்கறது தான் பரிசா? பொருட்களை கொடுக்கறது பரிசு அப்படின்னு நம்ம எல்லாருமே அது வந்து நம்ம நினைக்கிறது தான். ஸோ நமக்கு யாராவது gift கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதையும் விட மேலானது வந்து நம்மளுடைய நேரம், நம்முடைய தாளந்துகளை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அவங்களோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்ப்போம். நிறைய இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நமக்கு எதுக்குமே நம்மளோட வேலைகளை தவிர மற்ற இது செய்கிறதுக்கு வந்து நமக்கு நேரமே கிடையாது. யாருக்கோ ஒரு உதவி பண்ணவோ இல்லைன்னா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு சில நேரம் நம்முடைய வார்த்தைகளையே வந்து அவங்க வந்து பூஸ்ட் ஆயிடுவாங்க. அப்படி கூட பேசுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்துருப்பாரு. எல்லாருமே ஒரு தாளந்தோடு இருப்போம். அந்த தாளந்தை நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த நேரத்தை மற்றவங்களுக்காக கொடுக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம நேரம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள போய் நம்ம பார்த்து அவங்கள உற்சாகப்படுத்தலாம். இல்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற இப்போ ஒரு டீச்சராகவோ ஒரு நமக்கு கல்வி செல்வத்தை வந்து கொடுக்க கொடுக்க குறையாததுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த இதை வந்து அதனால் அந்த இதுவே கிடைக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அது எப்போவும் நம்மகிட்ட இருந்து குறைஞ்சி போகாது. நம்முடைய தாளந்துகள் மற்றவங்களுக்கு செய்ய செய்ய நம்ம தான் அதில் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதை வந்து நம்ம உணர்ந்துக்கிடணும். அப்படி நம்மளோட நேரத்தை செலவிடலாம். நம்மளோட கொடுத்த தாளந்துகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டு பாடுற தாளந்து இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இது இருக்கும். அதை வந்து மற்றவர்களுக்காக, நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்றவர்களுக்காகவும் அதை நம்ம வந்து நேரத்தையும் நம்முடைய தாளந்துகளையும் கொடுக்கலாம். ஸோ வயசானவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பேச ஆளே
இல்லாமல் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம போய் உட்காந்து அவங்களோட பேசினா அவங்க சொல்கிறத அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அப்போ ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம், அவங்க வந்து நம்ம எதையோ பொருட்களை கொடுப்போங்கிற இதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, ஐயோ நம்மளை பார்க்க வந்திருக்கிறாங்களேங்கிறதுலையே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் வந்து கொடுக்குற நமக்கு மன நிறைவை கொடுக்கும். மெட்டீரியல் எதிர்பார்ப்போடு கொடுக்கறத விட எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்கறது நமக்கு மன நிறைவை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவும் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய டைம் ரிசீவிங் எண்ட்லேயே நம்ம இருப்போம். கொடுக்கறதுல நமக்கு உடன்பாடு நிறைய இடத்துல இருக்காது. இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் தகுதி உடையவங்களுக்கு கொடுக்கணும்னு கிடையாது. தகுதி அவங்களுக்கு திரும்ப நம்ம பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த தகுதியை பார்த்து கொடுக்கக்கூடாது. அது இல்லாதவங்களுக்கு நம்ம செய்கிறது தான் நம்ம செய்கிற ஒரு பெரிய உதவி, ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஒரு பெரிய காரியம். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமாம், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஏழைகளுக்கு கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது பதில் கிடைக்காது, ஆனாலும் நம்ம கொடுக்குறது தான் ரியல் கிஃப்ட். எனக்கு இந்த நேரத்தில் வந்து மதர் டெரிசா ஞாபகம் வருது. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையையே வந்து மற்றவங்களுக்காக அர்ப்பணித்தவங்க. அவங்கள பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அதை வந்து அதில் தனக்கு எதையுமே எடுக்காமல் அந்த ஆர்ஃபனேஜுக்கு அதை கொடுத்துட்டாங்க. அப்போ அது எத்தகைய பெரிய பரிசு. அது அவங்களுக்கு பதில் எதுவுமே கிடைக்காது. அன்பு இருந்தால் தான் வந்து அது நம்மளால் அதை கொடுக்க முடியும் இல்லையா? எதையும் எதிர்பார்க்காத தன்னலமே இல்லாத அன்பு, அந்த அன்பு இருந்தால் தான் இப்படிப்பட்ட பரிசை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், யோவான் 3:16 கூட சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது வந்து நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் நமக்கு ரட்சிப்பை இலவசமாக நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த மனித குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த அன்பு மேலான அன்பு, எல்லா விதமான ஒரு இதை விட இது ரொம்ப பெரிய அன்பு. இதில் வந்து அன்பு ரொம்ப பெரிய இதில் இருக்குது. சரி, அப்போ நம்ம வந்து என்ன நம்ம இந்த அன்பை வந்து நம்ம மற்றவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், அதை எப்படி சொல்கிறோம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு எங்கேயோ ஒரு கடைக்கு போனால் 2 சாரீ வாங்கினா 1 சாரீ ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ கிஃப்ட்டு, அது வாங்கினா அது ஃப்ரீ கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை போய் நம்மளும் வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் வந்து போய் சொல்லுவோம், இந்த கடையில் போய் வாங்குங்க, இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இது பாருங்கள் இது எவ்வளோ இதாக இருக்குது. ஆனால் நமக்கே தெரியாது அந்த எது ஒரு பொருளை விலையை இதில் சேர்த்து வாங்கிடுறான் அப்படிங்கிறத கூட. அந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு அந்த மெட்டீரியல் கிஃப்டே நம்ம எல்லாருக்கும் போய் ரொம்ப விசேஷமாக சொல்லிடுறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இலவசமான ரட்சிப்பை நம்ம எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம், நம்ம எத்தனை பேருக்கு அவரோட அன்பை வந்து நம்ம மூலமாக அதை பிரதிபலிச்சிருக்கிறோம், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக அதை யோசிக்கணும். ஸோ பரிசு கிறிஸ்மஸ் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் சண்டேனே வைப்பாங்க. அப்போது எல்லாரும் வந்து கிஃப்டை வாங்கி குமிச்சிருவாங்க. அப்போ யார் வந்து நிறைய கொடுத்தாங்க, இவ்வளோ வந்திருக்கு, இந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அந்த சர்ச்சில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒவ்வொரு சர்ச்சாகவே ரொம்ப பெருமையாக அதை பேசுவாங்க. ஆனால் அதில் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம நினைக்க வேண்டியதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரோட அன்பு, அவர் குமாரனா இங்கே பிறந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாருங்கிற அந்த அன்பை வந்து நம்ம உணரணும். ஸோ இதுதான் அதில் வந்து ஒரு மேலான ஒரு காரியம். இந்த பரிசு நமக்கு கிடைச்ச பரிசை நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? இலவசமாக கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதான் உண்மையாக நமக்கு அன்பு இருந்ததுன்னா நம்ம அதை மற்றவங்களுக்கு செய்வோம். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட அன்பையும் அந்த ரட்சிப்பையும் நம்ம பெற்றிருந்தோம்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இலவசமான இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகாக பரிசை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பல விதங்களான பரிசுகளை சொன்னீங்க. கண்டிஷனல் கிஃப்ட்டு, அன்கண்டிஷனல் கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னீங்க. எப்படிப்பட்ட கிஃப்ட்டை நம்ம கொடுக்கணும்னு சொன்னீங்க. அது வாங்குறதை விட கொடுக்கறதே பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. மெட்டீரியல் கிஃப்ட்டு இல்லாமல் அன்பு, நேரம் இதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அழகாக பரிசை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தோழிகளே, பரிசு கொடுக்கறத பற்றி வாங்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு கிடைச்ச பரிசிலே பெஸ்ட்டு gift அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அதை கொடுத்தது யார்? அவங்களுக்கு உங்கள் நன்றியை நீங்கள் எப்படி தெரிவிச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்கள். நான் யோசித்து பார்க்குறேன். எனக்கு ரோமர் 6:23 ஞாபகத்துக்கு வருது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை வரமோ அப்படின்னு தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? த கிஃப்ட் ஆஃப் காட். அப்போ த கிஃப்ட் ஆஃப் காட் என்ன அப்படின்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நினச்சி பாருங்களேன். அது இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்ப்போம். பயமாக இருக்குது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, ஒரு பரலோக வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயமே நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை வச்சு தானே நமக்கு வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. மரண பயம் இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னா நினச்சி பாருங்க. அப்போது நமக்கு எப்படிப்பட்ட பெரிய பரிசை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்போது அதுதான் நான் பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பெஸ்ட்டு கிஃப்ட் அவர் கொடுக்கப்ப நாம் அதுக்கு பதிலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா? என்ன கொடுக்கலாம் நம்மளை? எபேசியர் 5:1-2 என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்ட்டு இருக்குது. அதில் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்போது எப்படி நம்ம அன்பு செலுத்தணும்? தன்னை போல் பிறனை நேசிக்கணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் அதை நம்ம பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு பாதை எடுத்து வைக்கும் பொழுதும் அது பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப், ஒரு ஃபார்வர்டாகவே இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம அன்பிலையும் இன்னும் முதிர்ச்சி அடையணும். எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும். அப்போ இந்த அன்பை நம்ம பொருளாக மட்டும் கொடுக்காம நம்மளுடைய, அவங்க அழகாக சொன்னாங்க, நேரத்தை கொடுக்கலாம், நம்மளுடைய தாளந்தை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒவ்வொன்றும் என்ன கொடுக்கலாம், எப்படி மற்றவங்களுக்கு நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுலே நாம் இருக்கணும். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூறணும். இதுதான் நாம் தேவன் நமக்கு கொடுத்த பரிசுக்கு ஈடுன்னு சொல்ல மாட்டேன், ஏதோ கொஞ்சம் தகுதிப்படுத்துறதுக்கு நாம் கொடுக்கும் பரிசு. சரியா? இப்போ நாம் மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்துவோமா? ஏன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்குது, பரலோக வாழ்க்கையின் நிச்சயம் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு நன்றியோட நம்ம கொஞ்சமாவது அதுக்கு தகுதியாக கொஞ்சமாவது தகுதிப்படுத்த மற்றவங்களை அன்பு செலுத்துவோமே. அந்த பரிசை நாம் கொடுப்போமே. பணமா காசா கொடுத்து தான் பாருங்களேன், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேனே, செஞ்சு தான் பாருங்களேன். சரி தோழிகளே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. எப்படிப்பட்ட பரிசு மற்றவங்க விரும்புவாங்க அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.